வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரீல் அண்ட் ரியல். ஒரு தலைமுறையில் வந்துட்டு போகிற ஹீரோஸ்க்கு மத்தியில் ஒரு தலைமுறையின் தலைவராக இருக்கக்கூடிய ஒரு ஹீரோவுடைய பயணத்தை பார்த்துட்டு வரோம். எஸ், நம்ம தளபதி விஜயோடைய சினி ஜேர்னி தான் நம்ம தொடர்ந்து கடந்த 3 பார்ட்டாக பார்த்துட்டு இருக்கோம். இது 4th அண்ட் ஃபைனல் பார்ட். இதில் தளபதி விஜய் எந்த அளவுக்கு மாசா சினி ஜேர்னியை தொடர்ந்து செஞ்சு அதை முடிச்சுட்டு போறாரு அப்படிங்கிற வரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாமா? 2007 விஜய்க்கு ரிலீஸ் ஆன படம் போக்கிரி ஒரு செம மாசான ஹிட் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ தெலுங்குல பூரி ஜெகநாத் டைரக்ஷன்ல மகேஷ் பாபு நடிச்ச இந்த போக்கிரி படத்தை தான் தமிழ்ல ரீமேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிரபுதேவா டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துல விஜய், அசீம், பிரகாஷ் ராஜ், வடிவேல், நாசர், நெப்போலியன் இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்துல எல்லாமே சூப்பரா இருக்கும். அதாவது பொதுவா ஹீரோவை நம்ம ரவுடியா பார்ப்போம், இல்லைன்னா போலீஸா பார்ப்போம். ஆனா இந்த படத்துல ஒரு ரவுடியா இருக்கிற ஒருத்தர் சீக்ரெட்டான போலீஸா திடீர்னு சர்ப்ரைஸா வருவாரு. ஸோ அது கடைசியில தான் அந்த சஸ்பென்ஸ் வெளியே வரும். ஸோ அப்படி இருக்கிற ஒருத்தர் ஒரு மிகப்பெரிய அலிபாய் அப்படிங்கிற ஒரு சமூக விரோத சக்தியை எப்படி அளிக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. ஸோ பிரகாஷ் ராஜ் இந்த படத்துல அலிபாயா மிரட்டிருப்பாரு. ஸோ இந்த படத்தை எத்தனை பேர் எத்தனை முறை பார்த்தீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மணி சர்மாவோட மியூசிக்ல எல்லா பாட்டுமே சூப்பரா இருக்கும். ஸோ அதுல எந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. விஜய்க்கு அடுத்து ரிலீஸ் ஆன படம் தான் அழகிய தமிழ் மகன். ஸோ பரதன் டைரக்ஷன்ல இந்த படத்துல விஜய் டூயல் ரோல் நடிச்சிருப்பாரு. ஃபர்ஸ்ட் இதுல ஸ்ரேயா, நமிதா, கஞ்சா கருப்பு, சந்தானம், MS பாஸ்கர், ஷியாஜி சிண்டே, ஆஷிஷ் வித்யார்த்தி இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்துல விஜய்க்கு ESP அப்படிங்கிற பவர் இருக்கும். அது எக்ஸ்ட்ரா சென்சரி பிரிஸ்கிரிப்ஷன். ஸோ இது வந்து எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய ஒரு பவர். இதன் மூலமா தன்னை போல ஒரு உருவம் கொண்ட ஒருத்தர் தன்னுடைய காதலை அழிக்கிறதா அவர் முன்னுக்கூட்டியே கணிக்கிறாரு. ஸோ அவங்க வந்து எப்படி காப்பாற்றுறாரு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய கதை. இந்த படத்துக்கு A.R. ரஹ்மான் மியூசிக். அவர் வயசுல பாடின இந்த முன்னாள் 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 வாடா அந்த பாட்டா இருக்கட்டும், அல்லது மதுரைக்கு போகாதடி அந்த பாட்டா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி எல்லா பாட்டுமே சூப்பரா இருக்கும். ஸோ இந்த படத்தை நீங்க எத்தனை முறை பார்த்தீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கப்புறம் விஜய்க்கு தரணி டைரக்ஷன்ல வந்த குருவி, பிரபுதேவா டைரக்ஷன்ல வந்த வில்லு, பாபு சிவன் டைரக்ஷன்ல வந்த வேட்டைக்காரன், அப்புறம் விஜயோட 50வது படமான சுறா. இந்த படத்தோட டைரக்டர் யாருக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த படங்கள் விஜய்க்கு பெருசா எதிர்பார்த்த அளவுக்கு போல. இதுல வேட்டைக்காரன் படம் மலையாளத்துல சூப்பர் ஹிட் ஆச்சு. அடுத்து ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்புறம் சித்திக் மீண்டும் விஜய் வச்சு பண்ண படம் தான் இந்த காவலன். காவலன் படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னா விஜய், அசீன், வடிவேலு, நாசர், ராஜ்கிரண், ரோஜா இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. ஹிந்தி அப்புறம் மலையாளத்துல இந்த படத்தை பாடி கார்டு அப்படின்ற பேர்ல எடுத்திருப்பாரு. ஸோ அந்த படம் அங்கெல்லாம் சூப்பர் ஹிட் ஆக அதே படத்தை தமிழ்ல ரீமேக் பண்ணிருப்பாரு சித்திக். ஒரு பொண்ணுக்கு பாடி கார்டா போற ஹீரோ கிட்ட அதே பொண்ணு வேறொரு பேர்ல பேச அந்த ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் லவ் ஏற்படுது. அதுக்கப்புறமா எந்த மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் ஏற்படுது அப்படிங்கறதா இந்த படத்தோட கதை. இந்த படத்தை எத்தனை பேர் பார்த்து ரசிச்சீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வித்யாசாகர் மியூசிக்ல எல்லா பாட்டுமே சூப்பரா இருக்கும். அதுல எந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு எல்லா பாட்டுமே ரொம்ப பிடிக்கும். அடுத்து விஜய்க்கு வந்த படம் இதுனா அது வேலாயுதம். ஸோ 2011 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு. ஜெயம் ராஜா டைரக்ட் பண்ண இந்த படத்துல விஜய் கூட ஹன்சிகா, ஜெனிலியா, சந்தானம் இவங்களாம் நடிச்சிருப்பாங்க. ஸோ முக்கியமான ஒரு ரோல்ல சரண்யா மோகன் நடிச்சிருப்பாங்க. நகரத்தில் நடக்கக்கூடிய சாதாரணமான அநீதிகளை எதிர்த்து ஒரு கிராமத்தை போராடி அந்த அநீதியை அழிக்கிறது தான் இந்த படத்துடைய கதை. விஜய் ஆண்டனி மியூசிக்ல எல்லா பாட்டுமே செம்ம சூப்பரா இருக்கும். இதுல எந்த சீன் எந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த படத்துல சூரியும் நடிச்சிருப்பாரு. ஸோ சந்தானம், சூரி 2 பேருமே காமெடி ரோல் பண்ணிருப்பாங்க. அடுத்து விஜயோட ஒரு முக்கியமான படம் என்னன்னா நண்பன். சங்கர் டைரக்ஷன்ல இந்த படத்துல விஜய், ஜீவா, ஸ்ரீகாந்த், இலியானா, சத்யராஜ், சத்யன் இவங்களாம் நடிச்சிருப்பாங்க. எஸ்.ஜே. சூர்யா ஒரு முக்கியமான ரோல் நடிச்சிருப்பாரு. இந்த படம் 3 Idiots இந்த படத்தோட ரீமேக் தான். காலேஜ்ல க்ளோஸா இருந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தன்னோட ஃப்ரெண்டை தேடி போறாங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய ஃப்ரெண்டோட உண்மையான உருவத்தையும் அவனுடைய அந்த அடையாளத்தையும் புரிதலையும் நோக்கத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த படத்தோட கதை. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நிறைய பேர் திருப்பி திருப்பி பார்த்த படம். நீங்க எத்தனை முறை இந்த படத்தை பார்த்திருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஹாரிஸ் ஜெயராஜோட மியூசிக்ல எல்லா பாட்டுமே சூப்பரா இருக்கும். சோ உங்களுக்கு எந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கப்புறம் விஜய்க்கு வந்த ஒரு முக்கியமான படம் அதுனா துப்பாக்கி. சோ A.R. முருகதாஸ் டைரக்ஷன்ல இந்த படத்துல விஜய், காஜல் அகர்வால், வித்யூ ஜம்பால், சத்யன், ஜெயராம் இவங்களாம் நடிச்சிருப்பாங்க. அதாவது விடுமுறைக்கு தன்னுடைய ஊருக்கு வரக்கூடிய ராணுவ அதிகாரியான நம்ம ஹீரோ பயங்கரவாதியோட ஸ்லீப்பர் செல்ஸை தேடி கண்டுபிடிச்சு அவர் எப்படி அழிக்கிறாரு அப்படிங்கறதா இந்த படத்தோட கதை. இந்த படம் ஒரு செம்ம பிளாக் பஸ்டர் அப்படின்னே சொல்லலாம். ஹாரிஸ் ஜெயராஜோட மியூசிக்ல எல்லா பாட்டுமே சூப்பரா இருக்கும்.
உங்களுக்கு எந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும், இந்த படத்துல எந்த சீன் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்க. விஜய்க்கு அடுத்து குறிப்பிடத்தக்க ஒரு படம் அப்படின்னா அது ஜில்லா. ஆர்டி நேசன் டைரக்ஷன்ல இந்த படத்துல விஜய் கூட மோகன்லால், காஜல் அகர்வால் இவங்க நடிச்சிருப்பாங்க. அதாவது மதுரையில பெரிய டானா இருக்கிற ஒருத்தர் தன்னோட மகனை போலீஸ் ஆக்கணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா போலீஸ்காரர்களுக்கு எதிராக திசை திருப்பதற்காக நம்மாட்கள்ல ஒருத்தர் போலீஸ் ஆனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் குறுக்கு வழியில அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி போலீஸ் ஆக்குறாரு. அதுக்கப்புறம் உண்மையான போலீஸ்ல மாறுற ஹீரோ தன்னுடைய அப்பாவை எப்படி திருத்தினாரு அப்படிங்கறத கதை. இந்த படத்துக்கு மியூசிக் டி இமான், பாடல்கள் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. குறிப்பா கண்டாங்கி பாட்டு ஸ்ரேயா கோஷல் கூட விஜய் சேர்ந்து பண்ண படம் இருக்கட்டும், இல்ல மற்ற பாடல்களா இருக்கட்டும், ரொம்பவே சூப்பர் ஹிட் ஆச்சு. விஜய்க்கு அடுத்து மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த படம் இது அப்படின்னா அது கத்தி. எஸ், விஜய் கூட ஏஆர் முருகதாஸ் மீண்டும் கூட்டணி செய்றாரு. இந்த படத்துல விஜய் கூட சமந்தா, நீல் நிதின் முகேஷ், சதீஷ், டோட்டா ராய் சௌத்ரி அண்ட் சாயாஜி சிண்டே இவங்க நடிச்சிருக்காங்க. அதாவது ஜெயிலிருந்து தப்பிக்கிற ஒரு திருடன் தன்னை மாதிரியே இருக்கிற இன்னொருத்தர் மேலே பழிய போட்டு வெளியே வராரு. ஸோ அவர் இடத்துல வந்திருக்கும் போது அவரும் விவசாய நிலங்களை ஆக்கிரமிக்கணும்னு நினைக்கிற அந்த கார்பரேட் நிறுவனங்களை எதிர்த்து போராடுற அந்த நல்ல நோக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டார் அவரு. ஸோ அவர் மாதிரியே இருந்து அந்த போராட்டத்தில் எப்படி ஜெயிக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. ஸோ உண்மையிலேயே இந்த படம் ரொம்ப மாசாவும் சூப்பராகவும் இருந்துச்சு. ஸோ அனிருத்தோட மியூசிக்ல எல்லா பாட்டுமே சூப்பரா இருக்கும். உங்களுக்கு எந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த படத்துல பிஜிஎமும் ரொம்ப சூப்பரா இருக்கும். அனிருத்தோட பிஜிஎம் இந்த படத்துல இருந்து தான். ஸோ போடுற ஒவ்வொரு படத்துக்குமே அந்த பிஜிஎம் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அடுத்து விஜயோட படங்கள்ல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா தெரி. ஸோ அட்லியோட டைரக்ஷன்ல விஜய் கூட சமந்தா, எமி ஜாக்சன், ராதிகா சரத்குமார், பிரபு, மகேந்திரன், அப்புறம் மீனாவோட பொண்ணான பேபி நயனிகா இவங்களாம் நடிச்சிருப்பாங்க. இந்த தெரி படத்துல ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியா இருக்கிறதுனாலயே தன்னோட குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து வருது அப்படிங்கிறதுனால மறைவா இருந்து தன்னோட வாழ்க்கையை வாழ்றாரு. அப்படி இருந்தும் பிரச்சனை வர தொடருது. அதுக்கப்புறமா தன்னோட குடும்பத்தை பழிவாங்கணும்னு நினைக்கிறவங்களை அழிச்சு தன் மகளை எப்படி காப்பாத்துறாரு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய கதை. இந்த படத்துல ஜிவி பிரகாஷோட மியூசிக்ல எல்லா சாங்குமே சூப்பரா இருக்கும். குறிப்பா சலாக்குட்டியே இந்த பாட்டு வந்து விஜய் சூப்பரா பாடியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம ஈனா மீனா டீகா, ஜிவி பிரகாஷ் அண்ட் உன்னை உத்தரா பாடியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல எல்லா பாட்டுமே சூப்பரா இருக்கும். உங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து விஜயோட படம் என்னன்னு பார்த்தா பைரவா. ஸோ அழகிய தமிழ்மகனுக்கு அப்புறம் மீண்டும் பரதன் டைரக்ஷன்ல வந்து இந்த படத்துல விஜய், கீர்த்தி சுரேஷ், ஜெகபதி பாபு, டேனியல் பாலாஜி, சதீஷ், தம்பிராமையா இவங்களாம் நடிச்சிருப்பாங்க. ஒரு பிரைவேட் பேங்க்ல லோன் கலெக்ஷன் ஏஜென்ட்டா வேலை பார்க்குற ஒருத்தர் ஒரு பொண்ணுக்காக மிகப்பெரிய ஒரு கல்வி மாஃபியாவை எதிர்த்து போராடுறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படம் என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சந்தோஷ் நாராயணன் மியூசிக்ல எல்லா பாட்டுமே சூப்பரா இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும், எந்த சீன்ல ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து விஜயோட ஒரு முக்கியமான படம் அப்படின்னா அது மேக்ஸ்வெல். ஸோ விஜய் இந்த படத்துல 3 ரோல் பண்ணியிருப்பாரு. விஜயோட காஜல் அகர்வால், சமந்தா, நித்யா மேனன், வடிவேலு, சத்யராஜ், எஸ்.ஜே. சூர்யா, யோகி பாபு இவங்களாம் நடிச்சிருப்பாங்க. ஒரு டாக்டரும் ஒரு மெஜிஷியனும் தன்னோட அப்பாவை கொலை செஞ்சவங்களை பழிவாங்கவும், அது மட்டும் இல்லாம மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய அந்த கரப்ஷனை வெளியே கொண்டு வரதுக்காகவும் பிரிஞ்சு போல 2 அண்ணன் தம்பியும் ஒன்னு சேர்றதா இந்த படத்துடைய கதை. ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்ல இந்த படத்துல எல்லா பாட்டுமே சூப்பரா இருக்கும். இந்த படத்துல எந்த சீன் ரொம்ப பிடிக்கும், எந்த சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறதெல்லாம் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து விஜய்க்கு ரிலீஸ் ஆன படம் சர்க்கார். 2018 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துல ஏஆர் முருகதாஸ் அண்ட் விஜயோட 3வது முறையா சேர்றாரு. இந்த படத்துல விஜய், கீர்த்தி சுரேஷ், வரலட்சுமி சரத்குமார், யோகி பாபு, ராதா ரவி அண்ட் பலகருப்பையா மற்றும் பலர்லாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி, ஒரு கார்பரேட் கம்பெனியோட தலைமை அதிகாரியா இருக்கிற ஒருத்தர் ஓட்டு போறதுக்காக இந்தியாவுக்கு வராரு. அப்ப அவரோட ஓட்டு ஏற்கனவே போடப்பட்டிருக்கு. இதனால அவரு தன்னோட ஓட்டை மீட்கிறதுக்காக கோர்ட் வரைக்கும் போறாரு. ஒரு ஓட்டு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத இந்த படத்துல ரொம்பவே நிறைய பேருக்கு புரிய வச்சிருப்பாங்க. ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல எல்லா பாட்டுமே சூப்பர் ஹிட். குறிப்பா சிம்டாங்காரன் இந்த பாட்டு பயங்கர பாப்புலரா இருந்துச்சு. அப்புறம் ஒரு வீரல் புரட்சியே, டாப்பு டக்கரு, அப்புறம் OMG பொண்ணு. இந்த பாட்டோட லிரிக்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ விவேக் இந்த பாட்டு எழுதியிருப்பாரு. முழுக்க இன்டர்நெட் ஸ்லாங்ல எழுதியிருப்பாரு. அதுவுமே செம ஹிட். அப்புறம் சிவோ இந்த ஹவுஸ் அந்த பாட்டுமே ஹிட். ஸோ இந்த படம் எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து விஜயோட கேரியர்ல ரொம்ப முக்கியமான படம்னா பிகில். அட்லியோட டைரக்ஷன்ல இந்த படத்துல விஜய், நயன்தாரா, சாகி சராஃப், விவேக், கதிர் இவங்களாம் நடிச்சிருப்பாங்க. அதாவது தன்னோட அப்பாவின் மரணத்துக்கு பிறகு ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஆகணும் அப்படிங்கிற கனவுலாம் விட்டுட்டு ஒரு ரவுடி ஆகிறாரு. அதுக்கப்புறமா எதிர்பாராத விதமா விமென்ஸ் ஃபுட்பால் டீமோட கோச்சரா மாறாரு. அந்த டீமை எப்படி முன்னுக்கு கொண்டு வராரு அப்படிங்கறதா இந்த படத்தோட கதை. ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல எல்லா பாட்டுமே சூப்பரா இருக்கும். அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சிங்கப்பெண்ணே சாங். ஸோ எந்த பெண்கள் எங்க அச்சீவ் பண்ணாலுமே, யார் அச்சீவ் பண்ணாலுமே சிங்கப்பெண்ணே இந்த சாங் போடுவாங்க. நிறைய பேர் இந்த சாங் போட்டு வைப் பண்ணிடுறாங்க.
ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்தில் மற்ற பாடல்களும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த சாங் ரொம்ப பிடிக்கும், இந்த படத்தில் விஜயோட எந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து 2021 லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல விஜய்க்கு ரிலீஸ் ஆன படம் தான் மாஸ்டர். இந்த படத்துல விஜய் சேதுபதி, மாளவிகா மோகன், ஆண்ட்ரியா ஜெர்மயா, அர்ஜுன் தாஸ், சாந்தனு பாக்கியராஜ் அண்ட் மாஸ்டர் மகேந்திரன் இவங்க நடிச்சிருப்பாங்க. மதுவுக்கு அடிமையான ப்ரொஃபசர் ஒருத்தர் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போன உடனே அங்க குழந்தைகள் எப்படிலாம் தவறா பயன்படுத்தப்படுறாங்க அப்படின்னு பார்த்து தன்னோட பொறுப்பை உணர்ந்து அந்த வில்லன் கிட்ட இருந்து போராடி அந்த குழந்தைகளை காப்பாற்றி எப்படி ஜெயிக்கிறாரு அப்படிங்கிறது இந்த படத்துடைய கதை. அனிருத் மியூசிக்ல சாங்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும். குட்டி ஸ்டோரி, வாத்தி கம்மிங், இந்த பாட்டுலாம் ரொம்பவே பாப்புலர். அடுத்து விஜய்க்கு ரிலீஸ் ஆன படம் நெல்சன் டைரக்ஷன்ல பீஸ்ட். எஸ், 2022 ரிலீஸ் ஆன இந்த படத்துல விஜய், பூஜா ஹெக்டேர், யோகி பாபு, செல்வராகவன், சைன்டாம் சாகோ இவங்களாம் நடிச்சிருப்பாங்க. ஒரு மால்ல தீவிரவாதிகள் கிட்ட பணைய கைதிகளா மாட்டிக்கிட்டவங்கள ஒரு ரா ஏஜென்ட் எப்படி காப்பாத்துறாரு அப்படிங்கறத ஆக்ஷன், காமெடி, ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லி கலந்து கட்டி கொடுத்திருப்பாரு நெல்சன். அனிருத் மியூசிக்ல இந்த படத்துல எல்லா பாட்டுமே சூப்பரா இருக்கும். பிஜிஎமும் அதோட சூப்பரா இருக்கும். இந்த படத்துல அரபி குத்து சாங் செம பாப்புலர். அதே மாதிரி ஜாலியோ ஜிம்கானா விஜயோட வாய்ஸ்ல, ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த பாட்டுலாம் ரிப்பீட்டட் மோட்ல லூப்ல நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. அடுத்து விஜய்க்கு 2023 வந்த படம் வாரிசு. வம்சி டைரக்ஷன்ல இந்த படத்துல விஜய் கூட ராஷ்மிகா மந்தனா, சரத்குமார், பிரகாஷ் ராஜ், பிரபு, யோகி பாபு, ஜெயசுதா இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. ஜே சூர்யாவும் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ்ல வந்திருப்பாரு. குஷ்புவும் நடிச்சிருப்பாங்க. ஆனா மூவியோட ரன் டைம் காரணமா அந்த சீன் நீக்கிருப்பாங்க. அதாவது ஒரு தொழிலதிபர் ஃபேமிலியில ஏற்படுற பிரச்சனையை அவருடைய கடைசி மகன் எப்படி தீர்த்து வைக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன் லைன் ஸ்டோரி. எஸ் தமன் மியூசிக்ல எல்லா பாட்டுமே சூப்பர் ஹிட். குறிப்பா ரஞ்சிதமே பாட்டு ஸோ எல்லா இடங்கள்லயும் பட்டை கிளப்பிச்சு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துடைய டைரக்டர் வம்சி இதுக்கு முன்னாடி தோலா அப்படின்ற படத்தையும் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. கார்த்தி, நாகார்ஜுன் இவங்க நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த படமே செம ஹிட். அதுக்கப்புறம் தான் இந்த படம் பரவலாக கழிச்சு பண்ணியிருப்பாரு. அடுத்து லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல விஜய்க்கு அதே வருஷத்துல வந்த படம் லியோ. இந்த படத்துல விஜய், த்ரிஷா, அர்ஜுன், சஞ்சய் தத், ஜே சூர்யா, கௌதம் மேனன், பிரியானந்த், மடோனா செபாஸ்டியன், சாண்டி மாஸ்டர் இந்த மாதிரி ஒரு நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. ஒரு சாதாரண கஃபே ஓனரா இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் செய்யக்கூடிய ஒரு தற்காப்பு நடவடிக்கையினால தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையில யாரு அப்படிங்கறது வெளியே தெரிய வந்து அதுக்கப்புறம் அவர் நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலையில தன்னுடைய குடும்பத்தை எப்படி காப்பாற்றுறாரு அப்படிங்கறதா இந்த படத்துடைய கதை. அனிருத் மியூசிக்ல சாங்ஸ் எதுவுமே சூப்பரா இருக்கும். குறிப்பா நான் ரெடி அந்த சாங் சூப்பரா இருக்கும் விஜய் வாய்ஸ்ல. அந்த பாட்டு செம ஹிட். அடுத்து விஜய்க்கு வந்த ஒரு படம் அப்படின்னா கோட், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்லக்கூடிய கோட். இந்த படம் வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துல விஜய் டூயல் ரோல் நடிச்சிருப்பாரு. அவர் கூட பிரசாந்த், பிரபுதேவா, ஸ்னேகா, லைலா, மோகன், ஜெயராம், யோகி பாபு, அஜ்மல், மீனாட்சி சௌத்ரி, வைபவ், பிரேம்ஜி, பிடிவி கணேஷ் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஸ்டார் காஸ்டிங் நடிச்சிருப்பாங்க. வேற யாராவது சொல்லாம விட்டேன்னா அதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கெஸ்ட் அப்பியரன்ஸ்ல சிவகார்த்திகேயன், த்ரிஷா இவங்கெல்லாம் வந்திருப்பாங்க. அதாவது முன்னாள் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாடோட லீடர் தன்னோட பகைவன்ட்ட இருந்து அந்த நாட்டை காப்பாற்றுறதுக்கு மீண்டும் களமிறங்கிறாரு. அதுக்கப்புறம் அவருடைய மகன், அப்பா இந்த மாதிரியான பழைய சவால்கள் அவருக்கு வருது. அதை எப்படி சேலஞ்ச் பண்ணி எப்படி முடிக்கிறாரு அப்படிங்கிறது இந்த படத்துடைய கதை. யுவன் சங்கர் ராஜா மியூசிக்ல சாங்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். குறிப்பா விஜயோட வாய்ஸ்ல வந்த விசில் போடு சாங் செம ஹிட். அடுத்து நம்ம பார்க்க போறது தளபதி விஜய் அண்ணாவோட லாஸ்ட் படமான ஜனநாயகன். ஹச் வினோத்தோட டைரக்ஷன்ல விஜய் கூட இந்த படத்துல பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு, பாபி தியோல், பிரகாஷ் ராஜ், பிரியாமணி, நரேன், கௌதம் வாசுதேவ் மேனன் இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஜனநாயகன் ஸ்டோரியை ஷார்ட்டா சொல்லணும்னா பிரசன்ட்ல இருந்து வெளில வர வெற்றி கொண்டாடோட லைஃபை ஃபாலோ பண்ற ஒரு ஆக்ஷன் டிராமா. சென்னையில இன்னசென்ட் மக்களை டார்கெட் பண்ணி டெடிபேஸ்குள்ள இல்லீகல் வெப்பன்ஸ் கடத்தி மிகப்பெரிய கலவரத்தை உண்டு பண்ண ஒரு இன்டர்நேஷனல் சிண்டிகேட் பிளான் பண்ணுது. அந்த டேஞ்சரஸ் கான்ஸ்பிரன்சிக்குள்ள சில பேர் சிக்கிக்கிறாங்க. அந்த நெட்வொர்க் எதிராக வெற்றி கொண்டாடி எப்படி நிக்கிறாரு, அந்த சதியை எப்படி தடுக்கிறாரு, அதுக்கு பின்னாடி இருக்கிற பவர் கேம் என்ன அப்படிங்கறத சொல்றதுதான் இந்த படத்தோட மெயின் பிளாட். அனிருத் மியூசிக்ல விஜய் பாடின கச்சேரி கச்சேரி தளபதி கச்சேரி இந்த பாட்டு எகிரி குதிச்சு ஆட்டம் ஓட வைக்கும் அப்படின்னா செல்ல மகளை சாங் விஜய் பாடின இன்னொரு சாங் அப்படியே மெலடியா வருடி கொடுக்குற மாதிரி இருக்கும். ராவண மவண்டா இந்த பாட்டு ஒரு ஹை வோல்டேஜ் எனர்ஜெட்டிக் சாங் அப்படின்னா ஒரு பேரே வரலாறு விஜயோட ஒரு கெரியரோட சிக்னேச்சர் சாங்காவே மாறிடுச்சு. அனிருத்தோட பிஜிஎம் பற்றி சொல்ல வேணாம், இந்த படத்தில் வேற லெவலில் இருக்கும். இந்த படம் விஜய்க்கு ஒரு ஃபேர்வெல் மூவியாகவே வந்துச்சு. இப்படி சின்ன வயசுலேருந்து விஜய் அண்ணாவை பார்த்து பார்த்து வளர்ந்த அவங்க
விஜயோட ஃபேன்ஸ் அவரை இப்போ சிஎம்மாவும் ஆக்கியிருக்காங்க. ஸோ அவருடைய திரைப்பயணம் அரசியல் பயணமாக மாறி இப்போ மக்களுடைய தேர்வால் சிஎம்மாவும் ஆயிருக்காரு. அவருடைய கெரியர் சிறக்க அனைத்து விதத்திலும் அவர் சிறந்த விலங்க நம்ம ரீலன்றிகள் சார்பாக நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். சரி, நீங்கள் சொல்லுங்கள், தளபதி விஜயோட எந்த படம் உங்களுக்கு மறக்க முடியாததாக இருந்துச்சு, எந்த படத்தை ரிப்பீட்டட் மோடில் பார்த்தீங்க அப்படிங்கிறதெல்லாம் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் அப்டேட்ஸுக்கு மறக்காமல் ரீலன்றிகளை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரணும் அப்படின்னா மறக்காமல் இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.